தயிர் வந்து கரெக்டான ஒரு டெக்ஸ்சர்ல இருந்தால் தான் தயிர் சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்கும். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைமணம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இதில் இவ்வளோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். அது என்ன அப்படின்னா, தயிர் உரக்குத்தாரு தாங்க. இதுக்கு என்ன ஒரு பெரிய பில்டப் அப்படிங்கிறீங்களா? அப்படி கிடையாது. நாம் நிறைய பேர் வந்து தயிர் தினம் உரக்குத்துவோம், சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதில் நிறைய சின்ன விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்களில் வந்து நாம் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அதாவது வின்டரில் எப்படி பண்ணுறது, சம்மரில் எப்படி பண்ணுறது, ரொம்ப குளிர் இருக்கிற ஊரில் நாட்டில் அது எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இது வந்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, இந்த மாதிரி நல்ல தயிர் உரக்குத்தரை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் ரொம்ப நாளாக இதை நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது போடணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக தள்ளி போச்சு. பட் அந்த கமெண்ட்ஸ் பார்த்தோன்னே இப்போவாது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதான் இப்போ வந்து நான் வந்து தயிர் உரக்குத்தி காமிக்க போகிறேன். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த பில்டப்பா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பாருங்கள், இதில் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நல்ல தயிர், டேஸ்டியான தயிர் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் பால் தயிர் உரக்குத்தி கற்றுக்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து கனடாவில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து கனடாவில் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர் வேறு. இங்கே இந்த மாதிரி வந்து நாங்கள் கேனில் தான் பால் வாங்கி வச்சுப்போம். இந்த மாதிரி இது வந்து 4 லிட்டர் கேனு. ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து உரக்குத்தலாம். ஏன்னா பால் தயிர் தான் நிறைய சாப்பிட்றது. இங்கே பேர பசங்க இருக்காங்க. பேர பசங்களுக்கும் பால் தயிர்னா தான் அவ்வளோ இஷ்டம். எல்லாத்துக்கும் ஒரு தயிர் சாப்பிடுவாங்க தொட்டுக்கிறதுக்கு. சாதாரணமாக இப்போ நம்ம பாத்திரத்தில் காய்ச்சுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இந்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் போட்டு காய்ச்சி நம்ம இதையும் வந்து உரக்குத்தலாம். இந்த 2 பாலையுமா காய்ச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது பாலை ஃபுல்லாக காய்ச்சியாச்சு, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த பாத்திரத்துலேயும் காய்ச்சிட்டேன், இது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து கொஞ்சம் இது ஆறி இருக்கு. இப்போ பார்க்கலாம் நம்ம. இப்போ டிப்பு தான் வந்து இனிமேல் தான் வந்து முக்கியமான டிப் இருக்குது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆடப்படியும். இப்போ வந்து நம்ம ரொம்ப முக்கியமான டிப் இனிமேல் தான் நம்ம உரக்குத்த போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வீடியோலேயே. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து இதுக்கு மேலே நீங்கள் உரக்குத்தக்கூடாது. அந்த ஆடைக்கு மேலே நீங்கள் போடுற தயிர் இருக்கக்கூடாது. இது மாதிரி இந்த சின்ன பாத்திரத்துலையும் ஆடை படிஞ்சிருக்கு, இதுலேயும் ஆடை படிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் உரக்குத்துனீங்கன்னா அது உரையாது. அப்புறம் அது வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மேலே உரக்குத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல். இன்னொன்று, இப்போ நீங்கள் உரக்குத்திட்டீங்க அப்படின்னா, இப்போ அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் உரக்குத்திட்டீங்க அப்படின்னா எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்கணும். அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ எடுத்து இங்கேருந்து நகர்த்தி அங்கே வைக்கிறது, இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே வைக்கிறது, அது மாதிரி நகர்த்தியே வைக்கக்கூடாது. முதலே தீர்மானம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகுமோ அது அந்த நம்மளோட இதை பொறுத்து, டெம்பரேச்சரை பொறுத்து. வெயில் காலத்தில் 4 மணி நேரத்தில் கண்டிப்பாக உறைஞ்சிரும். இல்லை மழை காலத்தில் அப்படின்னாக்கா ஒரு ஓவர் நைட் அல்லது காலையில் ஒரு குத்து ராத்திரி அப்படி ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேபிள் மேலேயோ அல்லது மேடை மேலே, சமையல் மேலேயோ வச்சிங்க அப்படின்னா அது ஒரே இடத்துல அப்படியே இருக்கணும். அதை வந்து நீங்கள் நகர்த்தவே கூடாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நல்லது. மேக்சிமம் வந்து உரக்குத்தின அப்புறம் அதை நகர்த்தக்கூடாது. அது வந்து ஒரு முக்கியமான ரூல். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே வந்து ரொம்ப குளிர். இப்போ நான் இருக்கிறது வந்து கனடாவில் இருக்கேன். இங்கே வந்து ரொம்ப குளிர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு சூட்டில் தான் உரக்குத்தணும். இப்போ நம்ம ஊர் எடுத்துட்டிங்கன்னா டெல்லியில் அந்த மாதிரி வந்து சில இடத்துலலாம் ரொம்பவே குளிர் இருக்கும். சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குளிர் இருக்காது, ஓரளவுக்கு தான் குளிர் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த குளிர் காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கை பொறுக்கிற சூடை வைப்போம். ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கை பொறுக்கும். அந்த சூட்டில் வந்து நம்ம உரக்குத்தணும். இதே வந்து வெயில் காலம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் விதன் இந்த இதுக்கு அடுத்த ஒரு விதன் இருக்கிற சமயத்தில் நம்ம உரக்குத்தினா போகிறோம். இப்போ நம்ம வந்து மழை காலத்தில் உரக்குத்தும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உரக்குத்தலாம். அதே வெயில் காலத்தில் உரக்குத்தும் போது ரொம்ப கம்மியாக உரக்குத்தினாலே போகிறோம். இப்போ இது ஏற்கனவே நான் வந்து உரக்குத்தி வச்சுருக்கேன். இதுலேருந்து நான் எடுத்து உரக்குத்த போகிறேன். இப்போ உரக்குத்துறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதை வந்து கண்டிப்பாக இப்படி தள்ளி விடணும். இந்த சின்ன பாத்திரத்துலையும் அந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல இது ஒரு 1.5 லிட்டர் பால் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் தயிர் இதை அப்படி போட்டுட்டு கண்டிப்பாக நம்ம இதை கொஞ்சம் கலந்து விடணும். இது ஆடை அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து இப்படி நல்லா கலந்து விட்டுடணும். அவ்வளோதான்.
இது இப்போ நான் உரக்குத்துறது வந்து குளிர் காலத்தில் ரொம்ப குளிராக இருக்கிற இடத்துக்கு இவ்வளோ போடலாம். ஆனால் இதே வந்து வெயில் காலம்னா இன்னும் கொஞ்சம் வந்து சூடு கம்மியாக இருக்கலாம். பாருங்க, இவ்வளோ வேண்டுதான், இவ்வளோ எடுத்தாலே போகிறோம். கண்டிப்பாக இது போகிறோம். இவ்வளோ தயிராக இருந்தாலுமே சும்மா ஒரு 1/4 ஸ்பூனு கம்மியாக எடுத்தால் கூட போகிறோம். நல்ல வெயில் காலமாக இருந்தால் இது போகிறோம். இதை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. வெயில் காலத்துக்கு இந்த அளவுக்கு போகிறோம். நான் அது கூட போட மாட்டேன், இதை விட இன்னும் கூட கம்மி பண்ணிட்டு போடுவேன். அது போட்டாலே உங்களுக்கு நல்லாவே உறைஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மூடி ஓரமாக வச்சிடலாம். ஆடை இருக்குது, இது தள்ளி விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இதே வந்து நமக்கு வந்து இந்தியாவில் நமக்கு வெயிலாக இருக்கிற சமயத்தில் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டாலே போதும். இப்போ இதையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து விடணும். மெயினாக வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம வந்து அப்படியே குத்திட்டு அப்படியே போயிடக்கூடாது. போனோம்னா அது வந்து உரையாது. பட் குளிர் காலத்தில் ஒரு கலந்து விட்டுட்டு அப்படி மூடிட்டு இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்டி தயிர் ரெடி ஆகிடும். இப்போ இந்த தயிர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் வெயில் காலத்தில் எப்படி பண்ணலாம், குளிர் காலத்தில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த டிப்பு யாருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து ஃபாரினில் ரொம்ப குளிராக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ கேனடாவில் இப்போ நான் இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா டே டைம்லேயே வந்து 5, 6, 7 அவ்வளோதான் இருக்குது. நைட்டில் வந்து 0க்கு போகும். அந்த மாதிரி வந்து ரொம்ப கோல்டு கண்ட்ரியாக இருக்கு இல்லையா. இப்போ யூகேலாம், யூஎஸில் ஒரு சில ஸ்டேட்லலாம் ரொம்பவே இருக்கும். இந்த வீடியோ யார் பார்த்தா யூஸ் ஆகும் இல்லையா, அதனால தான் நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ எந்த கண்ட்ரியில், வேறு கண்ட்ரியில் ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க கூட இதே தான். அந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும்போது குத்திட்டு ஒரு 2-3 உடனே இதை வந்து இதில் கீப் பவுடர் வைக்கக்கூடாது. ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி அல்லது 4 ஹவர்ஸ் கூட பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கீப் வார்மில் வச்சு ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தயிர் வந்து ரொம்ப நல்லா உறைஞ்சிடுறது. அந்த இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்ட் தயிராக ஆகிடுறது. இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு குளிர் காலத்துக்கு மட்டும். இதே ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு வெயில் காலத்தில் அந்த அளவுக்கு தேவைப்படாது. இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். வெயில் காலத்துலேயுமே வந்து தயிர் ரெடி ஆகிடும். இப்போ இந்த தயிரை திறந்து பார்க்கலாம். ஆஹா, இங்கே பாருங்கள், செமையாக உறைஞ்சிருக்கு. இப்போ தயிர் உறைஞ்சிருச்சான்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டினீங்க அப்படின்னா தோசை மாவு மாதிரி அப்படியே வராமல் அப்படியே ஃபேமாக இருக்கணும். அதுதான் நல்லா உறைஞ்சிருக்கு பாருங்க. இப்போ இந்த சின்ன பாத்திரத்தில் வச்சோம் இல்லையா கிண்ணத்தில், அதையும் எடுத்து பார்க்கலாம். பாருங்க, செம்மையாக உறைஞ்சிருக்கு. நகரவே இல்லை பாருங்க, தோசை மாவு மாதிரி. இல்லைன்னா சரியாக உரைய ஆரம்பிக்கலை அப்படின்னா கொஞ்சம் தோசை மாவு மாதிரி நகர்ந்துடும். இது நல்லா உறைஞ்சிருக்கு, அதனால் இது நகரவே இல்லை, அப்படியே ஃபேமாக இருக்குது தயிர். கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்துடும். கெட்டி தயிர் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா. தயிர் நல்லா உறைஞ்சிருக்கு பாருங்க. நம்ம வெளியில் வாங்குறத விட நம்ம வீட்டில் பண்ணுறது தான் ரொம்ப. இப்போ பார்த்த இந்த தயிர் உரக்குத்துற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டால் இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா வரும். ரிசல்ட்டுக்கு நான் கேரண்டி. கெட்டி தயிருக்கு நான் கேரண்டி. இன்னொன்று முக்கியமாக என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உரக்குத்தி தயிர் வந்து உங்ககிட்ட இருக்குது, ஆனால் கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்னா அந்த தயிர் பாத்திரத்திலே காய்ச்சின பாலை போடக்கூடாது. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா தயிர் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அல்லது நீங்கள் காய்ச்சின பாத்திரத்தில் இவ்வளோ தானே தயிர் இருக்குது அப்படியே போட்டுருவோம் அப்படின்னு மொத்தமாக போட்டிங்கன்னாலும் நல்லாவே இருக்காது. அந்த உரக்குத்துறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் உரக்குத்துட்டு பாக்கியை வேணால் வாயில் போட்டு குடிச்சிடலாம். ஆனால் அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் இருக்குது, 2.5 ஸ்பூன் இருக்குது, அதை அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் உரக்குத்தாதீங்க. அந்த உரக்குத்துறதுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ மட்டும் மழை காலத்தில் ஐஸ்கிரீம் மாதிரி வரும். நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தயிரை எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே வந்து குடன்னு ஆகிடும். அப்புறம் நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. அந்த தயிர் வந்து கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் இருந்தால் தான் தயிர் சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஐஸ்கிரீம் மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இதை வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இப்போ தான் முதல்ல என் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.